வணக்கம் பிள்ளைகள். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர வகுப்பின் தரம் 11 பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகின்ற வரலாற்று பாட செயலமர்வு தொடரில் இன்றைக்கு இரண்டாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வு ஒரு அறிமுகமாக இருந்தது. தரம் 11 இருக்கக்கூடிய முதலாவது பாடம் கைத்தொழில் புரட்சி என்பது தொடர்பாக சில விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். நான் பிள்ளைகளிடம் கேட்டுக்கொண்ட பல்வேறு விடயங்கள் அபிப்பிராயங்களை பலர் தெரிவித்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இந்த பாட செயலமர்வை நடத்துவது தொடர்பில் இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், ஒரு 10 வரையிலான நபர்கள் எனக்கு தகவல் அனுப்பியிருக்கிறோம். பெரும்பாலும் பெற்றோர்கள் தான் இதை அவதானித்த பிறகு அனுப்பியிருக்கிறோம். முதலாவது விடயம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் மிகவும் குறைந்த வேகத்தில் போகிறீங்க, இப்படி போனால் சிலபஸ் எல்லாம் முடிக்க இயலாது என்று சொல்லியிருக்கிறேன். நானும் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். உதாரணமாக இந்த கைத்தொழில் புரட்சிங்கிற பாடத்துக்கு பாடசாலையில் இருக்கிறது 8 பாட வேளைகள். அப்போ அந்த 8 பாட வேளைகள் என்றது எங்களுடைய 4 செஷனில் முடிச்சிடும். நாங்கள் 1.5 மணித்தியாலம் எடுப்போம், 90 நிமிடங்கள். அதில் 10 நிமிடம் முன்னுக்கு பாட்டு போடுறதுக்கு இன்டர்வல் போடுறதுக்கு போனாலும் 80 நிமிடங்கள். இப்போ இப்படி பார்த்தா 2 பாட வேளை முடிச்சிடும் எங்களுக்கு. நான் இதை ஸ்லோவாக படிப்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏற்கனவே பிள்ளைகள் தரம் 6 இருந்து தரம் 10 வரையில் பாடங்களை படித்த முறைமை என்பது அவர்களுக்கு பாடக்குறிப்புகளை ஆசிரியர்கள் வழங்குவார்கள் அல்லது வினாவிடைகளை வழங்குவார்கள். வினாவிடை பயிற்சி புத்தகங்கள் பிரபலமான ஆசிரியர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை பிள்ளைகள் வாங்கி அல்லது தங்களுடைய தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர்கள் எழுதிய புத்தகங்களை வாங்கி அந்த புத்தகங்கள்ட்ட துணையோடு படிப்பார்கள். நாங்கள் படிக்கிற மெத்தட் அப்படி அல்ல. இந்த பிள்ளைகள் தங்களுடைய காலம் உள்ளவரை மறக்காமல் இருக்கக்கூடியதாக, தாங்களே பாடக்குறிப்புகளை தயார் செய்து கொள்ளக்கூடியதாக அவர்களை ஒரு முறைக்கு நாங்கள் பழக்கி எடுக்க வேண்டி இருக்குது. வெறும் மனனம் செய்பவர்களாக பாடமாக்கி அதை பரீட்சை வினாத்தாளில் கொண்டு போய் எழுதுகிறவர்களாக இல்லாமல் எப்போது கேட்டாலும் அவர்கள் இந்த விடயங்களை மிக சரியாக தெளிவாக சொல்லக்கூடிய மாதிரி அவர்கள் விளங்கி ஒரு கதை போல இதை வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆரம்பத்தில் வேகம் குறைவாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் வகுப்புகளை நடத்தி கொண்டு போகிற போது அந்த வேகம் விரைவுபடும். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தில் ஒரு விருப்பம் பெற வேணும். கற்பிக்கிற ஆசிரியர்களை சொல்லிக் கொடுப்பவர்களில் ஒரு விருப்பம் பெற வேணும். அப்போதான் பாடத்தில் விருப்பம் பெறும். அந்த விருப்பத்தை உருவாக்குவது என்னுடைய நோக்கமாக இருக்கும். அதனால இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. இன்னும் கேட்டிருக்கிறார்கள், இந்த லிங்கை நாங்கள் ஏனையவர்களுக்கு அனுப்பலாமா, இந்த சூம் லிங்கை கொடுக்கலாமா என்று கேட்டிருந்தார்கள். தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் நீங்கள் படிக்கிற உங்களுடைய பாடசாலையில் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு தெரிவித்து விட்டு, இப்படி எங்களுக்கு ஒரு வகுப்பு நடக்கிறது, நான் என்னுடைய நண்பர்களுக்கு அல்லது என்னுடைய நண்பிகளுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வகுப்பு நடக்குது, இந்த வகுப்பில் அவர்கள் விரும்பினால் கலந்து கொள்ளலாம். நாங்கள் அவர்களிடமிருந்து எந்த விதமான பணமும் வாங்க மாட்டோம். அவர்கள் விரும்பினால் கலந்து கொள்ள முடியும் என்பதை தெரியப்படுத்துங்க. அதில் ஒரு தடையும் இருக்காது. மூன்றாவது விடயம், பாடக்குறிப்புகள் தரப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள். நோட்ஸ் தருவீங்களா என்று கேட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் இல்லை, பெரும்பாலும் பாடக்குறிப்புகள் இல்லை. ஆனால் உங்களுக்கு அவசியமான விடயங்கள் வழங்கப்படுவதை நீங்கள் அடுத்து வருகிற செயலமர்வுகளில் காண்பீர்கள். என்ன வடிவத்தில் வழங்குகிறோம் என்பதை அப்போது பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்போ நான் பாடத்துக்குள்ளே போகிறேன். கடந்த செயலமர்வில் கலந்து கொள்ளாத பிள்ளைகள் தயவு செய்து பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ இருக்குது. நான் காணொளி என்று தமிழில் சொல்லுவேன், நீங்கள் அதை வீடியோ என்று விளங்கிக் கொள்ளுங்கள். ஏற்கனவே பதிவிடப்பட்ட வீடியோஸ் இருக்குது, அதை படித்து கொள்ள வேணும், அதை பார்க்க வேணும். சரிதானே? அதை பார்த்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இன்றைய செயலமர்வும் கொஞ்சம் வேகம் குறைந்ததாக இருக்கும். ஏற்கனவே கடந்த செயலமர்வில் நாங்கள் கற்பித்த விடயங்கள் தொடர்பில் ஒரு சிறிய மீள்பார்வை, ஒரு மீள ஞாபகப்படுத்தல், ஒரு மீள் வலியுறுத்தல் ஒன்றை செய்து கொண்டு தொடர்ச்சியாக செயலமர்வுக்குள்ளே போகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு சில செயலமர்வுகள் வேகம் குறைந்தவையாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் மெல்ல 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 எங்களுடைய வேகத்தை
அதிகரித்து செல்லலாம். சரி, இப்போ தரம் 11ல் 8 பாடங்கள் இருப்பதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்து வைத்திருக்கிறோம். புதியவர்களுக்காக சொல்லுகிறோம். இதில் முதலாவது பாடம் கைத்தொழில் புரட்சி. இது ஒரு சிறிய பாடம், 8 பாட வேளைகளை கொண்டது. இந்த கைத்தொழில் புரட்சி தொடர்பான விடயங்களை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பேசப் போகிறேன். ஏற்கனவே பேசிய விடயங்கள் தொடர்பில் ஒரு மீள ஞாபகப்படுத்தல் அல்லது எளிமைப்படுத்தி உங்களுக்கு மீண்டும் அதை உங்களுடைய நினைவுகளிலே பதிய செய்தல் என்பதை செய்து கொண்டு அதன் தொடர்ச்சியாக நான் பிள்ளைகளோடு புதிய விடயங்களுக்குள்ள போகிறேன். புதிதாக இணைந்தவர்களுக்கும் இன்றைக்கு நடக்கிற செயலமர்வு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும், பெருசாக விளங்கப்படுத்த மாட்டோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் பாடக்குறிப்புகளை எப்படி எழுதுவது, நீங்களாகவே பாடக்குறிப்புகளை எழுதுவது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். இப்போ முதலாவது விடயம், நீங்கள் உங்களிடம் கொப்பி பேனா இருந்தால் பாடம் 1 கைத்தொழில் புரட்சி என்று எழுதி கொள்வீர்கள். இது ஒரு சிறு குறிப்பாகத்தான் இருக்கும். இந்த கொப்பி ஒரு பாட குறிப்பாக நிச்சயமாக இருக்காது. கைத்தொழில் புரட்சி என்று போட்டுக்கொள்வீர்கள். முதலாவது விடயம் கைத்தொழில் புரட்சி வரைவிலக்கணம் அல்லது கைத்தொழில் புரட்சி அறிமுகம் என்று பார்க்க போகிறோம். முதலாவது விடயமா நாங்கள் பார்த்தது கைத்தொழில் புரட்சிக்குரிய அறிமுகத்தை பார்த்து நாங்கள் கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டோம். மனிதன் தன்னுடைய கைத்திறன்களை பயன்படுத்தி செய்த பொருட்களின் உற்பத்தியினை அதிகரிப்பதற்காக இயந்திரங்களை கண்டுபிடித்து தொழில்நுட்ப துறையில் ஏற்படுத்திய காத்திரமான மாற்றம் கைத்தொழில் புரட்சி. இதான் சுருக்கம். மனிதன் தன்னுடைய கைகளினால மேற்கொண்ட பண்ட உற்பத்தி அல்ல பொருள் உற்பத்தியை அதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொண்டதோடு 6 தசாப்த காலத்தில் தொழில்நுட்ப துறையில் ஏற்படுத்திய பாரிய மாற்றம் கைத்தொழில் புரட்சி என அழைக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டோம். இது புத்தகத்தில் இருக்கு. இப்போ உங்களுக்கு இதை எழுத தேவையில்லை. நீங்கள் இப்போ எழுதி வச்சிருக்கிறது முதலாவது விடயம் கைத்தொழில் புரட்சி அறிமுகம், அவ்வளவுதான். இந்த அறிமுகம் உங்களுக்கு எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடியதா இருக்கும். மனிதன் தனது கைகளின் ஆற்றலை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருள் உற்பத்தியை மேற்கொண்டது ஒரு விஷயம். 2வது 6 தசாப்த காலத்தில் தொழில்நுட்ப துறையில் ஏற்படுத்திய பாரிய மாற்றம். இந்த 2ஐயும் சேர்த்து எழுத வேணும் என்று நினைச்சு வச்சு கொண்டா சரி. அப்ப நீங்க பிராக்கெட்டுக்கு 2 என்று போட்டு வைக்கும். இப்படி போட்டு வச்சா உங்களுக்கு விளங்கும். 2 விஷயங்கள் எழுதணும். ஒன்று, மனிதன் தனது கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருள் உற்பத்தியை மேற்கொண்டது. அடுத்ததை சேர்க்கிறபடியா மேற்கொண்டதுடன் என்று எழுதுறோம். 2வது, 6 தசாப்த காலப்பகுதியில் கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறையில் ஏற்படுத்திய பாரிய மாற்றம் கைத்தொழில் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப கைத்தொழில் புரட்சி வரைவிலக்கணம் எழுதிக்க அதுக்குள்ள 2 பாயிண்ட்ஸ் இருக்குது என்று நினைச்சுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது கைத்தொழில் புரட்சி ஆரம்பமான காலம் மற்றும் இடம் பற்றிய விவரங்கள். அதாவது கைத்தொழில் புரட்சியின் ஆரம்பமும் வளர்ச்சியும் கேட்டால் நாங்கள் இதனுடைய காலம் சொல்லணும், எங்கு ஆரம்பித்தது என்று சொல்ல வேணும், அடுத்தது அங்க எவ்வளவு காலம் நிலைச்சிருந்தது என்று சொல்ல வேண்டும், அதற்கு பின்பாக அது பரவலடைந்தது என்பதை பற்றியும் சொல்ல வேணும். ஆகவே கைத்தொழில் புரட்சியின் ஆரம்பம் வளர்ச்சி என்று 2வது விடயத்தை போட்டால் இப்போ நீங்கள் பிராக்கெட்டுக்குள்ள 4 என்று எழுதி கொள்வீங்கள். இவ்வளவுதான் உங்களோட நோட்ஸ். கைத்தொழில் புரட்சியின் ஆரம்பமும் வளர்ச்சியும் என்று போட்டு பிராக்கெட்டுக்குள்ள 4. என்ன 4 விஷயம் சொல்ல வேணும்? ஒன்று, ஆரம்பித்த காலம் 18ஆம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியில் ஒரு விஷயம் வந்துட்டு. 2வது, பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பமானது.
மூன்றாவது விடயம், சுமார் அரை நூற்றாண்டு காலம் கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டு காணப்பட்டது. நாலாவது விஷயம், 19ஆம் நூற்றாண்டு ஆகும் போது ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளிலும் உலகின் சில நாடுகளிலும் கைத்தொழில் புரட்சியின் செல்வாக்கு பரவியது. இப்ப நீங்க நினைச்சு பார்க்க 4 விஷயம் ஞாபகம் வருவதோ என்று நினைச்சு பார்க்கணும். வரலையா புத்தகத்தை எடுத்து பார்க்கணும். இதுதான் முடியும். சரியா? மூன்றாவது, கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டமைக்கான பிரதான காரணம். மூன்றாவது விஷயம் நாங்க பார்க்கிறது, கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டமைக்கான பிரதான காரணம் என்று கேட்டால் வர்த்தக வளர்ச்சி. அவ்வளவுதான் பிரதான காரணம், வர்த்தக வளர்ச்சி. அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி எழுதணும். அந்த வர்த்தக வளர்ச்சி என்றால் என்ன? 18ஆம் நூற்றாண்டு ஆகும்போது ஐரோப்பாவில் பிரித்தானியா, பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா முதலிய நாடுகள் குடியேற்றங்களை கொண்டிருந்தன. அவை பரவலான முறையில் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தமை. சரிதானே? இதுதான் வர்த்தக வளர்ச்சி. வர்த்தக வளர்ச்சி என்றால் என்ன? ஐரோப்பிய நாடுகள் குடியேற்றங்களை கொண்டிருந்தமையும் அவை பரவலாக கடல் வாணிபத்தில் ஈடுபட்டது. கடல் மூலமாக வியாபாரம் செய்யலாம். அப்போ குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்ததுடன் பரவலான முறையில் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தன. கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் ஏற்படுவதற்கான பிரதான காரணம் யாது என்று கேட்டால் நீங்கள் சொல்லணும் வர்த்தக வளர்ச்சி. பிறகு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றீங்க. 18ஆம் நூற்றாண்டு ஆகும்போது ஐரோப்பாவில் பிரித்தானியா, பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா போன்ற நாடுகள் குடியேற்றங்களை கொண்டிருந்ததோடு பரவலாக வெளிநாட்டு வர்த்தகத்திலும் ஈடுபட்டிருந்தமை. இதுதான் வர்த்தக வளர்ச்சி என்பதற்கான விளக்கம். சரி, அப்ப ஒரு காரணமும் பிராக்கெட்டுக்கு ஒன்று பிறகு விளக்கம் என்று போட்டு வைக்கும். இதை சொல்லித் தருவதன் மூலமாக அடுத்து வருகிற பாடங்களை நீங்களாகவே பாடக்குறிப்புகளை இப்படி எழுதி கொள்வதற்கு ஒரு வழியாக இருக்கும். அதைத்தான் நான் இப்படி சொல்லித் தருகிறேன். சரிதானே? ஏற்கனவே படித்த விஷயத்தை ஏன் இப்படி நேரத்தை வீணாக்குறேன்னு யோசிக்காதீங்கோ. இப்போது நாங்கள் மெதுவாக கற்பதன் நோக்கம் எதிர்காலத்தில் மிக வேகமாக கற்பதற்கு. சரி, அடுத்தது, ஐரோப்பாவில் வர்த்தக புரட்சி என்று பொதுமைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டாலும் உண்மையில் கைத்தொழில் புரட்சியின் ஆரம்பம் பிரித்தானியாவில் தான் இருந்தது என்று நாங்கள் முன்னுக்கே பார்த்துட்டோம். ஆரம்பித்து 50 வருடங்கள் அங்கேயே இருந்தது. இப்போ இங்கு பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பமானதற்குரிய காரணங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆனால் இனி இது எப்படி? இது ஒரு பெரிய தலையங்கம். ஏன்னா இது ஒரு கட்டுரை வினா. அநேகமாக 5 எழுத சொல்லி கேட்பினோம். உங்கள்கிட்ட ஒரு 5 எழுதுங்க என்று கேட்பினோம். அப்போ இதை எப்படி சுருக்கமாக ஞாபகம் வச்சிருக்கிறது, எப்படி நாங்கள் சுருக்கமாக குறிச்சுக்கொள்ளலாம்? அந்த சுருக்கத்தை பார்க்க எங்களுக்கு பெருக்கம் ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் எல்லாரும் கம்ப்யூட்டர் பாவிக்கிறீங்க தானே? கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் ஒரு டாக்குமெண்ட் வச்சிருப்பீங்க. அது ஒரு ஐக்கன் சும்மா இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு 100 பக்கம் உள்ள பெரிய டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது. அதுபோல நீங்கள் குறித்து வைத்திருக்கிற சின்ன விஷயத்தை பார்த்த உடனே உங்களோட ஞாபகங்கள்ல முழுமையாக அந்த விஷயம் ஓப்பன் ஆகும். விளங்குதா சொல்றது? இந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விடயம், ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொண்டு வச்சிருக்கிறீங்க, ஒரு புக் கொண்டு வச்சிருக்கிறீங்க. அதை கிளிக் பண்ணின உடனே அப்படியே விரிஞ்சு 150, 200 பக்கம், 400 பக்கம் உள்ள பெரிய புத்தகம் ஓப்பன் ஆகுது. அதுபோல் உங்களுடைய இந்த கொப்பியில் இருக்கிற விடயங்கள் ஐக்கன், சின்ன சின்ன விஷயம். அதை கிளிக் பண்ண உடனே, அதை கிளிக் பண்ணா அதை பார்க்குற உடனே உங்களுக்கு பெரிய ஞாபகங்கள் வரும். சரி, அப்போ முதலாவது பாருங்க, கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்கள்ல முதலாவது விடயமா நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தது. விளக்கம் எல்லாம் பிறகு பார்க்கலாம். சரிதானே? அப்போ முதலாவது விடயம், பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தது. பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தது. இதுதான் முதலாவது விஷயம். அல்லது வர்த்தக வளர்ச்சி என்று குறிச்சா சரி. வர்த்தக வளர்ச்சி ஒரு காரணம், வர்த்தக வளர்ச்சி. இந்த வர்த்தக வளர்ச்சியை பற்றி எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியும். 18ஆம் நூற்றாண்டு ஆகும் போது ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா, ஒல்லாந்து போன்ற நாடுகளை முந்தி கொண்டு பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னிலை வகித்தது.
ஆனா நீங்க எப்படி குறிச்சு வச்சிருக்கிறீங்க? வர்த்தக வளர்ச்சி. அப்படி எழுதக்கூடாது. இது நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக. அப்ப முதலாவது விடயம், பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தமை என்று குறிப்போமே. முதலாவது விடயம் குறிச்சாச்சு. இனி அதுக்கு விளக்கம் எழுதலாம். பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தமை என்று சொல்லி மட்டும் குறித்து வைக்கிறது. நீங்க அங்கு எழுதிக்க, எக்ஸாம் பேப்பர் எழுதிக்க, பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னணி வகித்தமை ஒரு கோடு போட்டுட்டு 18ஆம் நூற்றாண்டு ஆகும்போது ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், போர்த்துகல், இஸ்பானியா, ஒல்லாந்து போன்ற நாடுகளை முந்திக் கொண்டு பிரித்தானியா வர்த்தகத்தில் முன்னிலை வகித்தது. சரிதானே? இரண்டாவது, முதலீட்டுக்கான செல்வம் காணப்பட்டது. முதலீட்டுக்கான செல்வம் காணப்பட்டது. இரண்டாவது விஷயம், எப்படி காசு இருக்கு. கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகி இருந்தமை. நீங்கள் இரண்டாவது, முதலீட்டுக்கான செல்வம் காணப்பட்டது என்று போட்டு விளக்கம் அப்படி எழுதுறீங்க. கைத்தொழில் அது நீங்க எழுத போறது அங்க விளக்கமா தான் எழுதுவீங்க. இப்ப ஞாபகத்துக்காக முதலீட்டுக்கான செல்வம் காணப்பட்டது. கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் இருந்தனர். மூன்றாவது, சனத்தொகை அதிகரிப்பும் பொருட்களுக்கான கேள்வியும். மூன்றாவது, சனத்தொகை அதிகரிப்பும் பொருட்களுக்கான கேள்வியும் எழுதி வைக்கிறீங்க. விளக்கத்தை பாருங்க. 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பிரித்தானியாவில் சனத்தொகை அதிகரித்தது. அதனால் பண்டங்களுக்கான கேள்வி அதிகரித்தது. அதற்கேற்ப பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு சவாலான நிலைமை அங்கு காணப்பட்டது. இது இப்ப உங்களுக்கு தெரியும், இனி நீங்கள் ஞாபகம் வச்சிருப்பீங்க. சுருக்கமா எப்படி எழுதுறீங்க? சனத்தொகை அதிகரிப்பு, பண்டங்களுக்கான கேள்வி அதிகரிப்பு. சரிதானே? அடுத்த விடயம் பாருங்க, விஞ்ஞான அறிவின் வளர்ச்சி அல்லது மறுமலர்ச்சியும் விஞ்ஞான அறிவின் வளர்ச்சியும். இதுக்கு விளக்கம் இருக்குது உங்கள்ட்ட. நீங்கள் ஞாபகம் இப்படி சின்னதா வச்சிருக்கிறீங்க, பெருசு பெருசா எழுத போறீங்க. மறுமலர்ச்சியும் விஞ்ஞான அறிவின் வளர்ச்சி. விளக்கம் எப்படி எழுதுறீங்க? 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியின் காரணமாக அங்கு விஞ்ஞான அறிவு வளர்ச்சி கண்டது. இயந்திர சாதனங்களை உருவாக்குவதற்கு அந்த விஞ்ஞான அறிவு பெரிதும் உதவியது. சரியா? அடுத்தது, பிரித்தானியாவில் காணப்பட்ட இயற்கை வளங்கள் அல்லது இயற்கை வளங்களின் கிடைப்பனவு. அடுத்த விஷயம் எப்படி எழுதி வச்சிருக்கீங்க? இயற்கை வளங்களின் கிடைப்பனவு. விளக்கம் அப்படி சொல்ல போறீங்க? இயந்திர சாதனங்களை உருவாக்குவதற்கு தேவையான இரும்பு கனியமும் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்ட நிலக்கரியும் பிரித்தானியாவில் தாராளமாக காணப்பட்டது. சுருக்கமாக என்ன எழுதுறீங்க? பிரித்தானியாவின் கனிய வளம். அவ்வளவுதான் நீங்க குறிச்சு வைக்கிறது, பிரித்தானியாவின் கனிய வளம். இந்த பிரித்தானியாவின் கனிய வளத்தை கண்ட உடனே உங்களால தெளிவா எழுதக்கூடியதா இருக்கும். இயந்திர சாதனங்கள் உருவாக்குவதற்கு தேவையான இரும்பு கனியமும் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்ட நிலக்கரியும் பிரித்தானியாவில் தாராளமாக காணப்பட்டது. சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்த பகுதி ஏற்கனவே சொல்லி தந்தபடியால நான் அதை வாசிக்க இல்லை. இது ஏற்கனவே நான் வாசிக்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த மனசால நீங்களும் என்ன தொடர்ந்து வாசிச்சு முடிஞ்சது. சரியா? அடுத்தது, தூர நோக்குடைய அரச கொள்கை. பிரித்தானியாவின் தூர நோக்குடைய அரச கொள்கை அது காணும். அதுக்கு விளக்கம் எல்லாம் வேணும், ஏனைய நாடுகள்ல அது இருக்கு இல்லைன்னு தான் சொல்லி இருக்கு. இது காணும், தூர நோக்குடைய அரச கொள்கை. அடுத்தது, பிரித்தானியாவின் வாணிப சட்டங்கள், கடல் வாணிப சட்டங்கள், வர்த்தக சட்டமா இதுல இருக்கிற மாதிரியே சொல்லுவோம். பிரித்தானியாவின் வர்த்தக சட்டங்கள். பிரித்தானியாவின் வர்த்தக சட்டங்கள் என்று போட்டு அதுக்கு விளக்கம் எழுதணும். எப்படி என்றால், குடியேற்ற நாடுகள் தவிர்ந்த வேறு நாடுகளோடும் வர்த்தக தொடர்பு விரிவாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டதோடு குடியேற்ற நாடுகள் பிரித்தானியாவிடமிருந்தே பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டி இருந்தது. இந்த சட்டத்தில் என்ன சொல்லி இருந்தேன்னா, பிரித்தானியாவில் ஆட்சி செய்கிற நாடுகள் வேற நாட்டில இருந்து பொருள் வாங்கிடலாம், பிரித்தானியாவிடம் மட்டும்தான் வாங்கும்.
அதே போல அந்த நாடுகளின் மூல வளங்களையும் பிரித்தானியாவுக்கு தான் கொடுக்கும், வேற நாடுகளுக்கு விற்கலாம். பிரித்தானியாவுடைய குடியேற்ற நாடுகள் அந்த நாடுகளில் இருக்கிற மூல வளங்களை பிரித்தானியாவுக்கு தான் விற்கணும், வேற ஆட்களுக்கு விற்கலாம். அதே போல தங்களுக்கு தேவையான பொருட்களையும் பிரித்தானியாவுடன் தான் கொள்வனவு செய்யணும். சரிதானே? வேற நாடுகள்கிட்ட வாங்கக்கூடாது. பிரித்தானியா வேற நாட்டுகிட்ட வாங்கி கொடுக்கலாம், அது வேறு. அப்ப இங்க பிரித்தானியாவினால உருவாக்கப்பட்ட வாணிப சட்டங்கள், வாணிபம் வர்த்தகம் எல்லாம் ஒன்றுதானே, வர்த்தக சட்டங்கள். இந்த வர்த்தக சட்டத்தில் ரெண்டு விஷயம் நடக்குது. குடியேற்ற நாடுகள் அல்லாத நாடுகளுடனும் பிரித்தானியா வர்த்தகத்தில் ஈடுபட முடிந்தது. குடியேற்ற நாடுகள் தமக்கு தேவையான பொருட்களை பிரித்தானியாவிடமிருந்தே பெற வேண்டி இருந்தது. இதனால குடியேற்ற நாடுகளில் பிரித்தானிய பொருட்களுக்கு அதிக அளவு கேள்வி காணப்பட்டது. சரிதானே? அதிக அளவு கேள்வி காணப்பட்டது. அப்போ அடுத்தது சட்டங்கள். அப்போ வர்த்தக சட்டங்கள். வர்த்தக சட்டங்கள்னால ரெண்டு விஷயம் விளக்கமா எழுத போறீங்க. எப்படி குடியேற்ற நாடுகள் தவிர்ந்த ஏனைய நாடுகளோடும் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டது. குடியேற்ற நாடுகள் தமக்கு தேவையான பொருட்களை பிரித்தானியாவிடமிருந்தே இறக்குமதி செய்ய வேண்டி காணப்பட்டது அல்லது பெற வேண்டி காணப்பட்டது. இதனால பிரித்தானிய பொருட்களுக்கு குடியேற்ற நாடுகளில் சிறந்த கேள்வி காணப்பட்டது. அடுத்தது பிரித்தானியாவில் தொழிலாளர் கிடைப்பனவு. கைத்தொழில் துறைக்கு தேவையான தொழிலாளர் கிடைத்தமை, கைத்தொழில் துறைக்கு தேவையான தொழிலாளர் கிடைத்தமை. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. அதுக்குள்ள சின்ன கேள்வியும் கேட்கலாம், நண்பர்களுக்கு விளங்கப்படுத்திட்டு. பிரித்தானியாவில் கைத்தொழில் துறைக்கு தேவையான மேலதிக ஊழியர்கள் கிடைத்ததுக்கான ரெண்டு காரணம். ஒன்று, விவசாயத்துறையில் ஏற்பட்ட மாற்றம். நில உடைமையாளர்களால சிறிய நிலங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு, விவசாயிகளின் சிறிய நிலங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பெரிய விவசாய பண்ணைகள் உருவாக்கப்பட்டது. இது வேலி அடைப்பு இயக்கம் அல்லது நில அடைப்பு இயக்கம் என்று சொல்லப்பட்டது. இதன் காரணமாக நிலங்களை இழந்த விவசாயிகள் வேலைவாய்ப்பு தேடி நகர்ப்புறங்களை நோக்கி நகர்ந்தார்கள். இதை சுருக்கமாக எழுத வேணும், நான் இப்போ விளக்கம் சொல்லியிருக்கேன். அடுத்தது, சிலுவை யுத்தங்களின் பின்னர் நிலமானிய அடிமைகள் தங்கள் பண்ணைகளுக்கு செல்லாமல் நகரங்களில் குடியமர்ந்தனர். எப்படி சுருக்கமாக எழுதுறது? கைத்தொழில் துறைக்கு தேவையான தொழிலாளர் கிடைத்தமை என்று போட்டு, நில அடைப்பு இயக்கத்தின் காரணமாக விவசாயிகள் நகரங்களுக்கு, நிலங்களை இழந்த விவசாயிகள் நகரங்களுக்கு புலம்பெயர்ந்தனர். சிலுவை யுத்தங்களின் பின்னர் நிலமானிய அடிமைகள் நகரங்களில் குடியமர்ந்தனர். ரெண்டு காரணம். நில அடைப்பு இயக்கத்தினால் விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகள் நகரங்களை நோக்கி புலம்பெயர்ந்தனர். சிலுவை யுத்தத்தின் பின்னர் நிலமானிய அடிமைகள் பண்ணைகளுக்கு செல்லாமல் நகரங்களில் குடியமர்ந்தனர். அடுத்தபடியமான சொல்லித்தந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணி. பிரித்தானியாவில் காணப்பட்ட சுதந்திரமான சமூக பொருளாதார பின்னணி. அப்ப நீங்க பிறகு அதுக்கு விளக்கம் எழுதலாம். பிரித்தானியா சமூகத்தில் எந்த நிலையில் இருந்தவர்களாலும் தங்களுடைய திறமைக்கு ஏற்ப பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருந்தது. புதிய சிந்தனைகளின் வளர்ச்சிக்கு இது காரணமாக இருந்தது. சரி, அடுத்தது, வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தோற்றம் பெற்றமை. அடுத்தபடியமாக குறித்து வைக்கிறோம், வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தோற்றம் பெற்றமை. விளக்கம் சொல்லிக்க, கைத்தொழில் துறையிலும் வியாபாரத்துறையிலும் முதலீடு செய்வதற்கான கடன் வசதிகளை வழங்கக்கூடிய வங்கிகள் நிதி நிறுவனங்கள் தோன்றின. அடுத்ததாக சொல்லித்தது நாங்கள் பிரித்தானியாவில் காணப்பட்ட அரசியல் உறுதிப்பாடு. வர்த்தக நடவடிக்கைகளுக்கான சுதந்திரம், உதவி, வரிச்சலுகை என்பன அரசால் வழங்கப்பட்டது. அரசியல் உறுதிப்பாடு என்று சொல்லி போட்டு வர்த்தக நடவடிக்கைக்கு வேண்டிய சுதந்திரம், உதவி, வரிச்சலுகை அரசினால் வழங்கப்பட்டது. அடுத்ததா ஒரு கொத்து காரணி அப்படியே எழுத போறோம். சரிதானே? பிரித்தானியாவில் காணப்பட்ட பின்னணி சூழல். பிரித்தானியாவின் பின்னணி சூழல் ஒரு தீவாக காணப்பட்டது. உள்நாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருந்தது. உற்பத்தி பொருட்களுக்கு உயர்ந்த விலையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. லண்டன் நகரம் மூலப்பொருள், மூலதனம், முடிவு பொருள் என்பவற்றை விநியோகிக்கும் மத்திய நிலையமாக இருந்தது. இதெல்லாம் சேர்த்து
பிரித்தானியாவில் காணப்பட்ட பொருத்தமான பின்னணி. நாங்களுடைய குறிப்பு இப்படிதான் இருக்கு. பிரித்தானியாவில் காணப்பட்ட பொருத்தமான பின்னணி என்று போட்டு அதுக்கு விளக்கம். ஒரு தீவாக காணப்பட்டது, உள்நாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருந்தது, உற்பத்தி பொருட்களுக்கு உயர்ந்த விலை கிடைத்தது, லண்டன் நகரம் மூலப்பொருள் மூலதனம் முடிவுப் பொருளை விநியோகிக்கும் மத்திய நிலையமாக விளங்கியது போன்ற பல காரணங்கள். சரி, இதை வச்சுக்கொண்டு இதுவரைக்கும் நாங்கள் கதைச்சதை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் ஒரு நோட்ஸை தயாரித்து கொள்ள. நான் உங்களுக்கு நோட்ஸ் ஆறதை பற்றி கடைசியாக பேசுவேன். இப்போ உங்களுக்கு மனசுல ஒரு நோட்ஸ் இருக்கு, உங்களுடைய ஞாபக அடுக்குகள்ல எப்போ கேட்டாலும், ஒரு வருஷம் கடந்து கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஞாபகத்தை பலப்படுத்தி கொள்வோம். சரிதானே? இது நானும் நீங்களும் செய்கிற ஒரு கலந்துரையாடல். விருப்பமா இந்த பாடத்தை படிக்க வேணும். நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் புத்தகத்தை வாசிக்க வேணும். வாசிப்பதன் மூலமாக இதுல இருக்கிற விடயங்களை விளங்கி கொள்ள வேண்டும். இதை விட்டு எங்கட மேடம் அல்லது எங்கட சார் கேள்வியும் விடையும் தருவார், நான் அப்படியே பாடமாகி அப்படியே ஞாபகம் வச்சிருந்து போய் சோதனை கடைசியில் துப்பி விடுவேன் என்று நினைக்கக்கூடாது. எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதானே? சரி, நாங்கள் இன்றைக்கு புதிய பாடத்துக்குள்ள போவோம். புதிய விடயத்துக்குள்ள 2வது தலைப்புக்குள்ள போறோம். இவ்வளவும் ஏற்கனவே கதைத்த விடயங்கள் என்பதனால நான் வேகமா புதிதாகவும் இணைந்திருக்கக்கூடிய சில பிள்ளைகளுக்காக இந்த பகுதியை சொல்றேன். சரிதானே? அடுத்தது கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகள், கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சி பரவல் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். சரிதானே? கைத்தொழில் புரட்சியினுடைய தோற்றம் 3 துறைகளில் ஆரம்பத்தில் நிகழ்ந்தது. கைத்தொழில் புரட்சியின் தோற்றம் அல்லது கைத்தொழில் புரட்சி நிகழ்ந்தது ஆரம்பத்தில் 3 துறைகளின் மீதாக இருந்தது. காலப்போக்கில் மேலதிகமாக போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் போன்ற துறைகளிலும் அவற்றின் செல்வாக்கு, கைத்தொழில் புரட்சியினுடைய செல்வாக்கு விரிவடைந்து சென்றது. இப்போ கைத்தொழில் புரட்சியின் விரிவு என்கிறது பிரித்தானியாவுக்குள்ள வேறு துறைகளுக்கு விரிவடைஞ்சதை நாங்கள் பார்க்க வேணும், வேறு நாடுகளுக்கு விரிவடைந்ததை பார்க்க வேண்டும். 2 விதமாக பார்க்க வேண்டி இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இதுல கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சி என்று பார்க்கணும். அடுத்த தலைப்பை நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகள். கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகளவை என்று கேட்கப்பட்டால் நீங்கள் கைத்தொழில் புரட்சி கீழ்வரும் 3 துறைகளை அடிப்படையாக கொண்டு நிகழ்ந்தது என்று சொல்ல வேணும். காலப்போக்கில் போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் போன்ற துறைகளிலும் அவற்றின் வளர்ச்சியிலும் இது செல்வாக்கு செலுத்தியது என்று சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் இந்த 3ஐயும் சொல்ல வேண்டும். அவர்கள் 3 என்றுதான் கேட்பார்கள் உங்கள்கிட்ட. பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி தோற்றம் பெற்ற துறைகள்: நெசவு கைத்தொழில், இரும்பூருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில். இந்த துறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சி காலப்போக்கில் போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் போன்ற துறைகளிலும் செல்வாக்கு செலுத்தியது. சரியா? அடுத்தது நெசவு தொழிலில் கைத்தொழில் புரட்சி. இது கொஞ்சம் நாங்கள் பார்க்க. சரிதானே? நெசவு தொழிலில் கைத்தொழில் புரட்சி எவ்வாறு தொழிற்பட்டது என்பதை கொஞ்சம் கலைப்போம். புத்தகத்தில் இருக்கிறதை விட மேலதிகமாக ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிற வழிகாட்டி கைநூல்களையும் ஆசிரியர்களுக்கு எனவே நடத்தப்படுகின்ற செயலமர்வுகளிலும் இந்த விடயங்கள் மேலதிகமாக சொல்லப்படும். ஆக உங்களுக்கு இந்த புத்தகம் மட்டும் போதுமானது அல்ல என்ற அடிப்படையில் சில விடயங்கள் புத்தகத்தில் இருப்பதை விட மேலதிகமாக நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் அந்த விடயங்களை குறித்து வைத்துக் கொள்வதும், பின்னர் இந்த வீடியோவை, காணொளி என்று அடிக்கடி நான் சொன்னாலும் நீங்கள் வீடியோன்னு நினைச்சு கொள்ளுங்க. அதுதான் சரிதான். அப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நேரத்தில் அதை மீள குறித்து கொள்வதும் உங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். புத்தகத்தில் சில விடயங்கள் சுருக்கமாக இருக்கும். நாங்கள் மேலதிகமாக தேடி படிக்க வேண்டியிருக்கு. நான் பிள்ளைகளுக்கு அதை எல்லாத்தையும் தேடி தருவேன். சரி, அப்போ நெசவு கைத்தொழிலில் கைத்தொழில் புரட்சி நிகழ்ந்த விதம் முதல்ல பாருங்க பிள்ளைகள். கைத்தொழில் புரட்சி நிகழ்வதற்கு முன்பாக புடவை உற்பத்தி பிரித்தானியாவின் குடிசை கைத்தொழிலாகவே காணப்பட்டது. குடிசை கைத்தொழில் என்ற வீடுகளில் செய்கிற தொழிலாக இருக்கும். வீடுகளில் சிறிய
கருவிகளை பயன்படுத்தி கைகளாலே அவர்கள் செய்வார்கள். அப்ப முதலாவது விடயம் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேணும், கைத்தொழில் புரட்சி நிகழ்வதற்கு முன்னர் பிரித்தானியாவில் புடவை உற்பத்தி குடிசை கைத்தொழிலாகவே நடைபெற்றது. இது விளங்குது தானே? அடுத்த விடயம், பிரித்தானியாவின் துணி வகைகளுக்கு குடியேற்ற நாடுகளில் காணப்பட்ட அதிகமான கேள்வி, உயர்ந்த அளவான டிமாண்ட் என்று சொல்லுவோம். டிமாண்ட் அந்த பொருளை வாங்குறதுக்கு மக்கள் விருப்பத்தோடு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அந்த பொருள் தேவைப்படுது. இப்ப பிரித்தானிய துணி வகைகளுக்கு அதன் குடியேற்ற நாடுகளில் உயர்ந்த அளவான கேள்வி காணப்பட்டது. இதன் காரணமாக புடவை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இது இரண்டாவது விடயம். முதலாவது, கைத்தொழில் புரட்சி தோன்றுவதற்கு முன்பாக பிரித்தானியாவில் புடவை கைத்தொழிலானது குடிசை கைத்தொழிலாகவே காணப்படுது. இந்த காலப்பகுதியில் பிரித்தானியா குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்த போது குடியேற்ற நாடுகளில் பிரித்தானிய துணிக்கான கேள்வி அதிகமாக இருக்குது. அப்ப தேவை அதிகமாக இருக்குது. இதனால அதிக அளவில் துணி உற்பத்தி செய்ய வேண்டி இருந்தது. இந்த காலப்பகுதியில் மூன்றாவது விடயம், கைத்தொழில் புரட்சி தோன்றியதன் காரணமாக, அதாவது உற்பத்தியில இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது, தொழில்நுட்பமும் கைத்தொழிலும் விரைவாக வளர்ச்சி அடைந்தது. அப்போ கைத்தொழில் புரட்சி தோன்றியதன் காரணமாக பொறிகள் இயந்திரங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில், பாரிய அளவில் உற்பத்தியை அதிகரிக்கின்ற வகையில் உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுதான் நெசவு கைத்தொழில் மீது கைத்தொழில் புரட்சி நிகழ்ந்த விதம். முதலாவது குடிசை கைத்தொழிலாகவே காணப்பட்டது. இரண்டாவது, புடவைக்கான கேள்வி அதிகரித்து சென்றது. மூன்றாவது, கைத்தொழில் புரட்சியின் காரணமாக பொறிகள் இயந்திரங்கள் தோற்றம் பெற்று உற்பத்தி வேகம் அடைந்தது. இந்த படிமுறை விளங்குதா? மூன்று படிமுறையும். முதல், குடிசை கைத்தொழிலாக காணப்படுது. இரண்டாவது, குடியேற்ற நாடுகளில் கேள்வி அதிகரிக்குது. மூன்றாவது, கேள்வி அதிகரித்ததுனால அதை ஈடு செய்வதற்காக பொறிகளும் இயந்திரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு உற்பத்தி வேகம் எடுக்குது. இந்த மூன்று படிமுறையும் பிள்ளைகளுக்கு அழகாக விளங்கிட்டுது என்று நினைக்கிறேன். நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்காக கொஞ்சம் விரிவாக சொல்லிக் கொண்டு வா. கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் குடிசை கைத்தொழில் பிரித்தானியாவில், கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் புடவை கைத்தொழில் கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் புடவை கைத்தொழில் பிரித்தானியாவில் குடிசை கைத்தொழிலாகவே காணப்பட்டது. ஒன்று, சுருக்கம் என்ன? குடிசை கைத்தொழிலாக இருந்தது. இரண்டாவது, பிரித்தானிய துணி வகைகளுக்கு குடியேற்ற நாடுகளில் காணப்பட்ட உயர்ந்த கேள்வியினால் புடவை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தம் தோன்றுகிறது. அப்ப இரண்டாவது சுருக்கம், கேள்வி அதிகரிக்கிறது. முதலாவது குடிசை கைத்தொழிலாக இருக்குது. இரண்டாவது, குடியேற்ற நாடுகளில் கேள்வி அதிகரிக்கிறது. மூன்றாவது, கைத்தொழில் புரட்சி தோன்றியதன் காரணமாக இந்த காலப்பகுதியில் கைத்தொழில் புரட்சியினால பொறிகள் இயந்திரங்களை பயன்படுத்தி பெரிய அளவில், பாரிய அளவில், மிகப்பெரிய அளவில், பாரிய அளவில் உற்பத்தியை அதிகரிக்கும் விதமாக உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. மூன்று படிமுறையையும் சிம்பிளா சொல்லட்டா? குடிசை கைத்தொழிலாக இருக்கிறது, தேவை அதிகரிக்கிறது, இயந்திரங்களினால் உற்பத்தி பெருக்கப்படுகிறது. சரி, இவ்வாறு உற்பத்தி பெருக்கப்பட்டது நிகழ்ந்த விதம், இவ்வாறு இயந்திரங்கள் கருவிகளினால் உற்பத்தி பெருக்கமடைந்த விதம் எவ்வாறு நிகழ்ந்தது, என்னென்ன எல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்று பார்க்க. சரியா? ஒவ்வொரு விடயமா பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறேன். இது ஆண்டோட கண்டுபிடிச்சவருடைய பெயரோட உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும்.
இயந்திரங்கள் கருவிகளின் மூலமாக பெருந்தொகையாக உற்பத்தி விருத்தி அடைவதில் துணையாக அமைந்த கண்டுபிடிப்புகள் எவை என்று பார்க்க போறோம். அப்ப இது 4வது பயிற்சி. நெசவு கைத்தொழிலில் நிகழ்ந்த கைத்தொழில் புரட்சி 4 பிரதான தலைப்புகளின் கீழே இருக்குது. 1 குடிசை கைத்தொழிலாக இருந்தது. 2வது குடியேற்ற நாடுகளில் தேவை அதிகரித்தது. 3வது இயந்திரங்களினால் உற்பத்தி பெருகியது. 4வது அவ்வாறு பெருக்கிய இயந்திரங்கள் எவை என்பது பற்றிய விளக்கம். விளங்குதா பிள்ளைகளுக்கு? மெசேஜ் போடலாம். நீங்கள் பேச முடியாததை தவிர மெசேஜ் போடலாம். விளங்கினா எஸ், விளங்கலேண்டா நோ என்று போடலாம். சரி, இப்போ பார்ப்போம். முதலாவது 1733 யோன் கே கண்டுபிடித்த பறக்கும் தறியோடம் அல்லது பறக்கும் நூனாளி, ஃப்ளையிங் ஷட்டில் என்று சொல்லியிருக்காங்க. பறக்கும் நூனாளி அல்லது பறக்கும் தறியோடம், இதுக்கு வேற வேற இடங்கள்ல வேற வேற பேர் இருக்குது. நீங்க பறக்கும் நூனாளி என்று எழுதி வைங்கோ. சரிதானே? பறக்கும் நூனாளி. அது என்ன பறக்கும் நூனாளி என்று விளக்கம் சொல்லுகிறேன். கொஞ்சம் விளங்கினாதான் பிள்ளைகளுக்கு அடுத்த கண்டுபிடிப்பு இதுதான் அடுத்த கண்டுபிடிப்பை உருவாக்குது. சரிதானே? இப்ப இந்த கண்டுபிடிப்பு என்கிறது தேவைகளில் இருந்துதான் உருவாகும். சரிதானே? தேவைகள் என்பதுதான் கண்டுபிடிப்பினுடைய தாய் என்று சொல்லுவார். எங்களுக்கு தேவைகள் கூட கூட கண்டுபிடிப்பு வரும். அப்ப முதலாவதாக இங்க எங்களுக்கு என்ன தேவை வருது? இயந்திரங்களை பயன்படுத்தி அதுல உற்பத்தியை பெருக்க வேண்டி இருக்கு. அப்படி பெருக்குவதற்கு உதவிய இயந்திரங்கள் முதலாவது 1733 ஆண்டு ஞாபகம் வச்சிருக்கோம். அதுக்கு சில நுட்பங்கள் இருக்குது. சரிதானே? அடுத்தது நான் அடுத்த ஆண்டு சொல்லிக்க இதை 2 பெருக்கி 2 கழியுங்கோ என்று சொல்லுவேன். 33 2 பெருக்கி 2 கழிச்சால் 64. இப்படி ஏதோ ஒரு ஐடியாவில் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ முதலாவது ஆள் ஜோன் கே 1733 பறக்கும் நூனாளி ரெண்டொன்றை கண்டுபிடிக்கிறேன். இந்த பறக்கும் நூனாளி என்னன்னு தெரிஞ்சால் தானே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரிதானே? இது ஒரு துணி நெசவு செய்யும் இயந்திரம். துணி நெசவு செய்கிற இயந்திரம். இவர் இந்த இயந்திரத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் துணியை நெசவு செய்வதற்கு 2 பேர் தேவைப்பட்டார்கள். துணியை நெசவு செய்கிறதாக இருந்தால் அந்த நெசவு வேலையை செய்கிறதுக்கு 2 பேர் வேணும். பறக்கும் நூனாளை கண்டுபிடிச்ச பிறகு ஒரு ஆளே செய்யக்கூடியதா இருந்தது. ஒரு ஆளே செய்யக்கூடியதா இருந்தது. நான் பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி சொல்லுகிறேன். ஒரு காலத்துல துலாவில தண்ணி ஊத்தி தோட்டத்துக்கு இறைச்சவன். அப்போ 3 பேர் வேணும். ஒரு ஆள் துலாவில் ஏறி மேலே எங்களையும் ஓடி திரிவார். மற்ற ஆள் இந்த துலாவில் இருந்து தண்ணி வருகிற போது பிடிச்சு ஊத்துவார். 3வது ஆள் தோட்டத்துக்குள்ள மண்வெட்டியோட நிற்பார். ஒரு ஆள் துலாவில் ஏறி மேலே எங்களையும் ஓடி திரிவார். சரிதான். 2வது ஆள் அந்த துலாவில் இருந்து வருகிற வாளியை பிடிச்சு வாய்க்காலுக்குள்ள தண்ணியை ஊத்துவார். 3வது ஆள் தோட்டத்துக்குள்ள மண்வெட்டியோட நின்று தண்ணியை திருப்பி பயிர்களுக்கு கட்டுவார். ஓட்டப்பம் கண்டுபிடிச்சதோட 2 பேரை இறக்கி அனுப்பிட்டு ஒரு ஆள் போதுமாக இருந்தது. ஆனால் அவர் தோட்டத்துக்கு மண்வெட்டியோட நிற்கும். அது மாதிரிதான் அது. இப்ப இதுக்குள்ள இல்லை. நான் பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி சொல்லுகிறேன். இப்ப இந்த நெசவு கைத்தொழில முதலாவது ஜோன் கேயினுடைய பறக்கும் நூனாளி எப்படி எங்களுக்கு செயற்படுது என்று பார்த்தால் முன்னர் நெசவுக்கு 2 பேர் தேவைப்பட்டார். ஜோன் கே கண்டுபிடிச்ச பறக்கும் நூனாளியில அல்லது பறக்கும் தறி ஓடத்துல ஒருவர் போதும் துணி நெசவு செய்யறதுக்கு. இப்போ நெசவினுடைய வேகம் பல மடங்கு அதிகரித்தது. சரியா? இது உங்களுக்கு கேள்வியாக வராது. ஆனால் அழகான ஒரு விளக்கம் தெரிஞ்சு வச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். பறக்கும் நூனாளி என்றா என்னண்டா, இது ஒரு நெசவடிக்கிற மெஷினப்பா. முந்தி 2 பேர் தேவைப்பட்டது நெசவு செய்யறதுக்கு. கைகளையும் வேறு சில குச்சிகளையும் பாவிச்சு 2 பேர் சரி செய்யணும். இது கண்டுபிடிச்ச பிறகு ஒரு ஆளே செய்யக்கூடியா இருந்த. இப்ப நெசவு வேகமா நடந்தது. சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னா, நெசவு வேகமாயிட்டுது, நெசவுக்கு தேவையான நூல் கிடைக்குது இல்லை.
நெசவுக்கு தேவையான நூல் கிடைக்குது இல்லை. 6 பேர் நூல் செய்தால்தான் ஒரு ஆள் நெசவு செய்யக்கூடியதா இருக்குது. இப்போ ஒரு புது பிரச்சனை உருவாகுது. இப்போ முதலாவது கண்டுபிடிப்பு கிளியரா, 2வது கண்டுபிடிப்புக்குள்ள போறோம். நம்ம பிள்ளைகள் முதலாவது குறிச்சு வச்சுட்டீங்க, ஆண்டு ஞாபகம் வச்சிருக்கணும், பேர் ஞாபகம் வச்சிருக்கணும், அந்த பொருட்கே என்ன பேர் என்று தெரிஞ்சிருக்கணும். 1733 ஜோன் கே பறக்கும் நூனாளி, ஃப்ளையிங் ஷட்டில். முடிஞ்ச ஆங்கிலத்தில் எழுதலாம் பிராக்கெட்டுக்குள்ள. சரியா? அதுக்கு பறக்கும் தறியோடம் என்றும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க பறக்கும் நூனாளி என்றே பார்த்துக் கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது இது எப்படி இயங்கினதுன்னு பார்த்துட்டு, முதல் 2 பேர் தேவைப்பட்டவை, இப்போ ஒரு ஆள் போதும். ஒருவரே வேகமாக துணி நெசவு செய்ய முடிந்தது. இதனால நெசவு வேகம் பல மடங்காக அதிகரித்தது. முடிஞ்சது. 2வது சிஸ்டத்துக்குள்ள போறேன். இப்போ நெசவு வேகம் அதிகரிச்சிட்டது, நூல் செய்து கொடுக்கிற வேகம் அதிகரிக்கல. நூல் நோக்கும் செயற்பாடு மந்த கதியில இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. 6 பேர் ஒரு நாள்ல நூல் நூற்றால் துணி நெசவு செய்பவர் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு அந்த நூல் போதுமா இருந்தது. இப்ப நூல் தயாரிக்கிறது வேகம் வேணும். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல தேவைகள் என்பது கண்டுபிடிப்புக்கு தாய். இப்போ ஜேம்ஸ் காக்ரீவ்ஸ் என்கிறவர் 1764 ஆண்டு வேகமாக நூல் நூற்பதற்கான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். 1764 நூல் நூற்பதற்கான இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். சரிதானே? இது நூற்பு ஜெனி, நூற்கும் ஜெனி என்று, ஸ்பின்னிங் ஜெனி என்று சொன்னார். பொதுவாக இதுல ஜெனி என்று சொல்லப்பட்டிருக்குது. ஜேம்ஸ் காக்ரீவ்ஸ் கண்டுபிடிச்சது ஸ்பின்னிங் ஜெனி. சரியா? இதை பற்றி சில மேலதிகமான ரகசிய கதைகள் உண்டு. ஜென்னி என்பது அவருடைய மகளுடைய பெயர் என்றெல்லாம் சொல்லுபவர்கள் உண்டு. அது சும்மா தகவல் பிள்ளைகளை சொல்றேன். அப்ப ஜேம்ஸ் காக்ரீவ்ஸ் 1764 ஆண்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறார். அதாவது பறக்கும் நூனாளியினால நெசவு வேகம் அதிகரிச்சிட்டது, நூல் தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த நூல் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக 1764 நூற்கும் ஜெனி, நூல் நூற்கும் ஜெனி எனப்படுகின்ற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். இது கைகளால தான் இயக்கப்பட்டது. ஆனா இது ஒரே நேரம் 8 நூல்களை நூற்கும் வசதியை கொண்டிருந்தது. ஒரு நூலாக இல்லாம 8 நூல்களை நூற்கும் வசதியை கொண்டிருந்தது. அது பிறகு இந்த இயந்திரம் 80 நூல்கள் வரைக்கும், ஒரே தடவையில 80 நூல்கள் வரைக்கும் நூற்பதாக திருத்தப்பட்டது, மேம்படுத்தப்பட்டது, இம்ப்ரூவ் பண்ணி. சரிதானே? அப்ப 2வது கண்டுபிடிப்பு முதலாவதுல இருந்துதான் 2வது வருகிறது. பறக்கும் நூனாளியால வந்த பிரச்சனை நூல் தட்டுப்பாடு. நூல் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக ஜேம்ஸ் காக்ரீவ்ஸ் என்கிறவர் நூல் நூற்கும் ஜெனி இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். இது ஒரு தடவையில 8 நூல்களை நூற்பதாக ஆரம்பத்தில் இருந்தது. பிறகு 80 நூல்கள் வரையில அதிகரித்து கொண்டு போயிடுச்சு. சரியா? ஆனால் இதுல இருந்த பிரச்சனை என்னன்னா, இது கையால தான் இயக்க வேணும். வேலை நடக்குது, கையால தான் இயக்க வேணும். நூல்கள் மொத்தமாக இருக்குது. ஆக மெல்லிசா இல்ல. அப்ப பருத்தி துணி மொத்தமா 5 இருக்கும், கண்ணெல்லாம் இருக்கும். பருத்தி துணி மெல்லிசா வரையில, நூல் மெல்லிசா இல்லை, வைரமா இல்லை, இழுத்தா அறந்து போற மாதிரி அப்படி இருக்குது, மொத்தமாக இருக்குது நூல். ஆனால் அதிக நூல் கிடைக்குது. சரிதானே? இது நான் பிள்ளைகளுக்கு விளங்குறதுக்காக சொல்லுறேன். இப்போ இவர் உருவாக்கிய இந்த பொறியில இருந்த குறையை நீக்குவதற்காக, ஜேம்ஸ் காக்ரீவ்ஸின் பொறியில இருந்த குறையை நீக்கிறதுக்காக 3வது கண்டுபிடிப்பு வருகிறது. ரிச்சர்ட் ஆர்க்ரைட் என்கிறவர் 1769 ஆண்டெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? சரிதானே? 33 2 பெருக்கி 2 குறைச்சு விடணும். 64. பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு, திருப்பி 5 வருஷத்துக்கு பிறகு நடக்குது.
1769 ரிச்சர்ட் ஆக்ரைட். இவர் ஓடுகிற தண்ணியில ஒரு சில்லை வச்சு அந்த சில்லு சுத்துகிற போது நூல் நூற்கப்படுவது போன்ற ஒரு இயந்திரத்தை செய்கிறேன். இது நீர் சட்டகம் என்று சொல்லப்பட்டது. புத்தகத்துல நீர் சக்கரம் என்றிருந்த போல கிடக்கு. ஓ சரிதானே. இது நீர் சட்டகம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. சரி, நீர் சக்கரம் என்றிருந்தா அப்படி இருக்கட்டும். ஆனால் இதுக்கு சரியான பேர் நீர் சக்கரம் அல்ல, நீர் சட்டகம். சரியா? அப்போ 1769 நீர் சட்டகம், வாட்டர் ஃப்ரேம் தான் இதன் ஆங்கில பேர், வாட்டர் ஃப்ரேம், நீர் சட்டகம் ரிச்சர்ட் ஆக்ரைட் செய்து, ரிச்சர்ட் ஆக்ரைட்னால கண்டுபிடிக்கப்படுது. அப்போ இதுல இந்த கீழே எல்லாம் அந்த மெஷின்கள் எல்லாம் காட்டுவாங்க. ரிச்சர்ட் ஆக்ரைட் கொண்டு போய் இதை தண்ணிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் செய்திருக்கிறார். சரி, அது நீங்க இந்த படத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ரிச்சர்ட் ஆக்ரைட் நீர்வளவினால் இயங்குகின்ற ஒரு இயந்திரத்தை செய்கிறார். அது நீர் சட்டகம் என்று சொல்லப்பட்டது, வாட்டர் ஃப்ரேம். அது நூல் நூற்கிற இயந்திரம். இப்ப இங்க பிரச்சனை ஒன்று தீருது. கைகளால் இயக்கப்பட்டதற்கு பதிலாக இது நீராற்றலால் இயக்கப்பட்டது. தண்ணீர பவரை பாவிச்சு இயக்கலாம். வலிமையான மெல்லிய நூல்கள் கிடைக்குது, அறந்து போகாத அதே போல மெல்லிய நூல் கிடைக்குது. இதுலயும் ஒரு பிரச்சனை வந்து, இது பெரிசு, இந்த இயந்திரம் பெரிசு, வீட்டுல வச்சு பாவிக்க இயலாது. வீட்டுல வச்சு பாவிக்க இயலாது. ஏன்? வேகமான நீரோட்டம் இருக்கிற இடத்துலதான், நீரோட்ட வசதி உள்ள இடங்கள்ல தான் அதை கொண்டே பயன்படுத்தலாம். வீட்டுல வச்சு பயன்படுத்த இயலாது. இவருடைய கண்டுபிடிப்பால தான் இந்த நெசவு வீட்டில இருந்து வெளியில போச்சுது. வீட்டில இருந்து வெளியில போவதென்றால் தொழிற்சாலையாக மாறுகிறது. ரிச்சர்ட் ஆக்ரைட்டுக்கு தான் இந்த பெருமை உண்டு. நெசவை வீட்டு குடிசை கைத்தொழில் என்பதில் இருந்து, குடிசையில இருந்து தொழிற்சாலைக்கு கொண்டு போகணும் பெருமை அவருக்கு இருக்கு. பிள்ளைகளுக்கு இந்த கதை தொடர்ச்சியாக விளங்க வேணும் என்பதற்காக சொல்லுகிறேன். இதுக்கு கேள்வி எல்லாம் வராது. நீங்க பார்த்து வச்சிருக்கிறது இந்த இயந்திரங்கள், அதை கண்டுபிடிச்ச ஆண்டு, அதை கண்டுபிடித்தவருடைய பெயர். சரியா? ஏனையவை உங்களுடைய ஞாபகத்துல இருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கதை போல சொல்ல முடிந்தால், இது ஒரு கதை, வரலாறு என்பது நிகழ்ந்ததை அந்த ஒழுங்கில நாங்கள் ஏற்றுக்கொள்வது. அப்ப நிகழ்ந்த விதம் இனிமையானது. நாங்கள் அது ஒரு கதையாக தெரிந்து வைத்திருந்தால் அது நல்லது. ஏதோ துண்டு துண்டா படிச்சு துண்டு துண்டா போய் சோதனை கடதாசியில் துப்பி போட்டு வாரதில்ல வரலாறு இல்லை. அது ஏதோ ஒன்று. சரி, அப்ப பிள்ளைகளுக்கு விளங்குது தானே படிப்படியாக ஏற்பட்ட மாற்றம். நான் அதுக்கு மேல நேரத்தை மெனக்கெடுத்த இல்லை. இப்ப இங்க என்ன நிகழுது? நீர் சட்டகம் உருவாக்கப்பட்டதுனால நூல் நூற்கின்ற பணி கைகளால் செய்வதற்கு பதிலாக நீர் வலுவை பயன்படுத்துவதாக இருக்குது. இதுல மெல்லிய நூல் கிடைக்குது, வலிமையான நூல் கிடைக்குது. அதுவும் ஒரு புதிய பிரச்சனையை தோற்றுவிக்குது. வீட்டுல வச்சு பயன்படுத்த முடியாம இருக்குது. நீரோட்ட வசதி உள்ள இடங்கள்ல மாத்திரமே பயன்படுத்த வேண்டி இருந்ததால இது தொழிற்சாலை முறைக்கு நெசவு கைத்தொழிலை மாற்றியது. இப்போ பாருங்க, 64 கண்டுபிடிச்ச ஸ்பின்னிங் ஜெனி, நூல் நூற்கும் ஜெனி இயந்திரம் கைகளால இயக்கப்பட்டது. ஆனால் அளவில் சின்ன, தண்ணிக்குள்ள கொண்டே வைக்க தேவையில்லை. 69 கண்டுபிடிச்சது அளவில் பெருசு, தண்ணிக்குள்ள கொண்டே வச்சிருக்கணும். ஆனால் வலிமையான மெல்லிய நூல்கள் கிடைக்குது. ரெண்டுலையும் சில சிறப்புகள் இருக்கு. 64 கண்டுபிடிச்ச ஸ்பின்னிங் ஜெனிலையும் 69 கண்டுபிடிக்கப்பட்ட வாட்டர் ஃப்ரேம்லையும், தமிழ்ல சொல்லுவோம், நூற்கும் இயந்திரமான ஜெனிலையும் நீர் சட்டகத்திலையும் சில நன்மைகள் இருக்கு.
இப்போ 10 வருஷத்தால இது கண்டுபிடிச்சு 10 வருஷத்துல 1769 ரிச்சர்ட் ஆக்ரைட் நீர் சட்டத்தை கண்டுபிடிக்கிறார். 10 வருஷத்துல சாமுவேல் கிராம்டன் சாமுவேல் கிராம்டன் அது கொரம்டன் இருக்குது இல்லை, ஓகே கொரம்டன் இருக்கட்டும், அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. சாமுவேல் கொரம்டன், சரிதானே? CROMPTON கொரம்டன். ஓகே, சாமுவேல் கொரம்டன் இவர் என்ன செய்யறாருண்டா, இந்த ரெண்டையும் சேர்த்து நூல் நூற்கும் இயந்திரமான ஜெனி நீர்ச்சட்டகம் ரெண்டின் நன்மையையும் சேர்த்து மியூல் ஒன்றை உண்டாக்குறார். ஸ்பின்னிங் மியூல் என்று சொல்லி புதிதாக ஒரு கருவியை உருவாக்குகிறார். இந்த மியூல் என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு, சரிதானே? இந்த மியூல் என்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுகிறவ, இது குதிரையும் இல்லை கழுதையும் இல்லை, குதிரையும் கழுதையும் சேர்ந்த கோவேறு கழுதை மியூல், சரியா? அப்போ குதிரையும் இல்லை கழுதையும் இல்லை, குதிரையும் கழுதையும் சேர்ந்த கோவேறு கழுதை என்று சொல்லி அந்த மியூல் என்பதற்கு அந்த பொருள் உண்டு, சரி? இப்போ இப்படியாக இவரோட மியூலை கண்டுபிடிக்கிறார். ஏன் இந்த குதிரையும் கழுதையும் கதை சொல்லுகிறேன்னா உங்களுக்கு தெரியணும், ரெண்டையும் சேர்த்து தான் இது வந்தது. 64 கண்டுபிடிச்ச ஸ்பின்னிங் ஜெனியும் நூற்கும் இயந்திரமான ஜெனியும் 69 கண்டுபிடிச்ச நீர் சட்டகமும் சேர்ந்து 1779 சாமுவேல் கிராம்டன் ஸ்பின்னிங் மியூல் என்கிறத கண்டுபிடிக்கிறார், சரிதானே? நூற்கும் மியூல், நூல் நூற்கும் மியூல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இதுல சிறப்பு என்னன்னா, மென்மையான உயர்தரமான அதிக வலிமையான நூலை உற்பத்தி செய்ய முடிந்தது. மென்மையாக இருக்குது மெல்லிசு, உயர்ந்த தரம் என்றா மிக வைரமாக இருக்குது, அதிக அளவு நூல்களை உற்பத்தி செய்ய முடிந்தது. மிகப்பெரிய பிரச்சனைய தீர்த்தாச்சு. ஆனால் இதற்குரிய இயக்கம் என்பது இன்னும் முழுமையாக இயந்திரமயப்படவில்லை, சரிதானே? இப்போ அதுக்கு பிறகு எட்மண்ட் கார்ட்ரைட் என்கிறவர் இந்த மியூல் இயந்திரத்தை நீராவியினால் இயங்குவதாக மாற்றி அமைத்தார். தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணீரிலிருந்து ஆவி வந்து அந்த இயந்திரம் செயற்படுகிற விதமாக கண்டுபிடிக்கிறார் எட்மண்ட் கார்ட்ரைட். 1785 எட்மண்ட் கார்ட்ரைட் விசைத்தறியை கண்டுபிடிக்கிறார். நீராவியில் இயங்கும் மியூல், இது வேற விதமாக உங்களை எப்படி எக்ஸாம் பேப்பர்ல வரும், விசைத்தறிய கண்டுபிடிக்கிறார், சரியா? இப்போ இது தவிர, இதுல சொல்லப்பட்டதை தவிர இந்த காலப்பகுதியில கண்டுபிடிக்கப்பட்ட வேறு 2 இயந்திரங்கள் இருக்குது பிள்ளைகள். இதற்கு பின்பாக அதை நீங்கள் குறித்து வச்சு கொள்ளுங்க. 1785 எட்மண்ட் கார்ட்ரைட் விசைத்தறியை கண்டுபிடித்தார், அல்லது நீராவியில் இயங்கும் மியூல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். இந்த காலப்பகுதிக்கு பிறகு இன்னும் ஒரு 8 வருஷங்கள்ல பருத்தியின் விதை நீக்குகிற இயந்திரம், அதாவது பருத்தி பஞ்சிலிருந்து அதன் விதைகளை நீக்குகிற இயந்திரம், கொட்டன் ஜின் என்று சொல்லி பருத்தி விதை நீக்கி இயந்திரம் எலி விட்னி என்பவரால், சாதாரணமா நீங்க எழுதுற எலி அதுக்கு பிறகு ஒரு இடைவெளி விட்டு விட்னி, 1793 எலி விட்னி என்பவரால் பருத்தி விதை நீக்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1793 பருத்தியில இருந்து விரைவாக விதைகளை பிரித்தெடுப்பதற்கு இது உதவிச்சது. இப்ப நெசவு ஆலைகளுக்கு தேவையான, இப்ப நூல் நூற்பதற்கு தேவையான பருத்தி பஞ்சை எடுக்கிறதுல
ஒரு மட்டுப்பாடு இருந்தது. இப்போ முதல் வேகமாக நெசவு நடக்குது, பின்னுக்கு இருந்து வருது, வேகமாக நெசவு நடக்குது, நூல் காணாம கிடக்கு. இப்ப நூலை கண்டுபிடிக்கிற மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நூல் செய்யறக்கூடிய பஞ்சு எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு, விதியை பிரிச்செடுக்கிறது பிரச்சனை. சரிதானே? அப்போ இந்த பருத்தி விதைகளை வேகமாக அகற்றுவதற்கு, அதாவது தடையில்லாமல் மூலப்பொருளான பருத்தி கிடைப்பதற்கு எலி விட்னியினுடைய பருத்தி கொட்டை நீக்கி அல்லது பருத்தி விதை நீக்கி கொட்டன் ஜின் என்பது பிரதானமான ஒரு கண்டுபிடிப்பாக அமைந்தது. இதற்கு பின்பாக 1846ஆம் ஆண்டு 1846ஆம் ஆண்டு எலியஸ் கோஃப் என்பவர், எலியஸ் கோஃப், இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஆனால் பிரித்தானியாவுக்கு பிரித்தானியாவில் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். எலியஸ் கோஃப் இவர் கண்டுபிடிச்ச அந்த தையல் மெஷின் மிகப்பெரிய புரட்சி. சரிதானே? மிகப்பெரிய புரட்சியாக இருந்தது. ஒரு காலத்தில் ஒரு சட்டையை தைக்கிறதுக்கு 14 மணி நேரம் தேவைப்பட்டது. அதே வேலையை 1 மணி தியாலத்தில் தைக்கக்கூடியதாக ஒரு மெஷினை கண்டுபிடிக்கிறார். இதுல 3 விதமான விஷயம், இது மேலையும் அப்படி விளக்கத்தை சொல்லுகிறேன். இந்த கண்ணுள்ள ஊசி, ஷட்டில்ன்றது மேலே ஒரு நூல் கீழே ஒரு நூல் போடுறதுக்கு இந்த தையல் மிஷின் கண்ட பிள்ளைகளுக்கு தெரியும். கீழே ஒரு நூலை சுத்தி போட்டு செருகி வைப்பார், ஷட்டில். சரிதானே? அதே போல லொக்ஸ்டிக் சொல்லி, லொக்ஸ்டிச் இழைப்பூட்டு தையல். இழைப்பூட்டு தையல்னா மேலே ஒரு நூல் போகும், கீழே இருந்த ஒரு நூல் அதோட போய் ஜாயிண்ட் ஆகிற விதமாக. இந்த 3 விதமானது இப்பவும் இந்த தையல் மிஷின்களில் இவர் கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக் இருக்கு. கண்ணோடு சேர்ந்த ஊசி, ஷட்டில், அடுத்தது லொக்ஸ்டிச் என்ற இழைப்பூட்டு தையல் என்கிற 3 விஷயங்களும் இருக்கு. அப்ப இவருடையது 1846ஆம் ஆண்டு தான் இவர் இதுக்குரிய பேட்டனை எடுக்கிறார், இதற்குரிய காப்புரிமை எடுக்கிறார். இவர் பிரித்தானியாவில் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு போட்டு போக அங்க சிங்கர் கம்பெனி தையல் மிஷினை செய்து வித்து கொண்டிருக்கிறாங்க. இவர் போயிட்டு வழக்கெல்லாம் போட்டு வழக்கில் இவருக்கு காப்புரிமை கிடைக்குது 1846ஆம் ஆண்டு. இது ஆண்டு கேட்க மாட்டார்கள், ஆனால் அவருக்கு காப்புரிமை கிடைச்சது, இதுக்குரிய பேட்டன் அவருக்கு கிடைக்குது 1846. சரி, இப்போ பிள்ளைகள் இவ்வளவு கண்டுபிடிப்புகளும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். தையல் இயந்திரத்தை கண்டுபிடிச்சது எலியஸ் கோஃப், இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். 1846ஆம் ஆண்டு இதற்கான காப்புரிமையை பெற்றுக்கொள்கிறார். சரியா? அப்போ இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பாக முக்கியமான கண்டுபிடிப்புகள் அவை நிகழ்ந்த காலம். நான் எலியஸ் கோஃபை இதுக்கு சேர்க்க இல்லை, 1846 அது கொஞ்சம் காலம் கடந்து நிகழ்ந்தது என்பதால முதல் 60 வருட காலப்பகுதிக்குள்ள அது இருக்கையிலங்கிறதால நான் விடுகிறேன். அந்த 1733 தொடங்கி 93 வரையான 60 வருஷ காலத்தை முக்கியமான விடயங்களை காட்டுகிறேன். இதுக்கு பிறகு பிள்ளைகள் 1846 எலியஸ் கோஃப் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார் என்பதையும் நீங்க குறிச்சு கொள்ளுங்க. சரிதானே? இப்ப வீடியோவை இப்படியே புஷ் பண்ணி வச்சுட்டு திரும்ப நீங்க எழுதி கொள்ளையலும். சரி, பறக்கும் நாடா அல்லது பறக்கும் நூனாளி, நூற்கும் ஜெனி, நீர் சட்டகம், ஸ்பின்னிங் மியூல், அடுத்தது விசைத்தறிங்கிறது பவலூம் என்று சொல்லுவோம் நாங்கள், அதாவது நீராவியில் இயங்குகின்ற மியூல். அடுத்தது பருத்தி கொட்டை நீக்குகின்ற இயந்திரம். இவ்வளவு முக்கியமான கண்டுபிடிப்புகளாக இருக்குது. அப்ப பிள்ளைகளுக்கு 4 விடயம் நெசவு கைத்தொழிலில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாக சொல்லி தந்திருக்கிறார். நெசவு கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட விதம் எப்படி விளங்கப்படுத்தினாங்கள்? குடிசை கைத்தொழிலாக இருந்தது, தேவை அதிகரிக்குது, அதிகரித்த தேவை காரணமாக பொறிகள் இயந்திரங்கள் பயன்படுத்தி உற்பத்தியை பெருமளவில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் நிகழ்த்தப்படுகிறது. இவ்வாறு பாரிய உற்பத்தியை நிகழ்த்துவதற்கு துணையாக அமைந்த கண்டுபிடிப்புகள் நாங்கள் 7 கண்டுபிடிப்புகள் பார்த்து வச்சிருக்கிறோம். 1733ஆம் ஆண்டு ஜோன் கே கண்டுபிடிச்ச பறக்கும் நூனாளி, 1764ஆம் ஆண்டு ஜேம்ஸ் காக்ரீஃப் கண்டுபிடிச்ச நூற்கும் ஜெனி இயந்திரம், நூல் நூற்கும் ஜெனி இயந்திரம், 1769ஆம் ஆண்டு
ரிச்சர்ட் ஆர்க்ரைட் கண்டுபிடித்த நீர் சட்டகம். 1779 சாமுவேல் கிராம்ப்டன் கண்டுபிடித்த ஸ்பின்னிங் மியூல். 5வது எட்மண்ட் கார்ட்ரைட் கண்டுபிடித்த நீராவியில் இயங்கும் மியூல் அல்லது விசைத்தறி. அடுத்து பருத்தி கொட்டை நீக்கும் இயந்திரம் அல்லது பருத்தி விதை நீக்கும் இயந்திரம் எலி விட்னி என்பவரால் கண்டுபிடிக்கப்படுது 1793. இதுக்கு பிறகு அடுத்த நூற்றாண்டில் 1846 எலியஸ் கோஃப் என்பவர் தையல் இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். சரியா? அடுத்ததாக இந்த விடயத்துக்குள்ள உங்களை கலந்துரையாடுங்கள் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு விடயம் ஆசிரியர்களுக்கான கைநூலில் அதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதியை பாருங்க. இந்த நெசவு கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நெசவு கைத்தொழில் வளர்ச்சி அல்லது நெசவு கைத்தொழில் துறையில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள். இந்த பகுதியை நான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மெதுவாக விளக்கமாக சொல்லுகிறேன். நீங்கள் குறித்து கொள்வது நல்லது. புத்தகத்தில் எடுப்பதற்கு சிரமமாக இருக்கும். சரிதானே? ஆசிரியர்கள் எல்லாரும் அதை சொல்லி தருவினமா? அவைக்கும் பாவம் வரையறுக்கப்பட்டது 8 பாடவேளைகள். இதற்குள்ளே அவர்கள் அதை செய்து முடிக்க வேணும் என்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்போ அதனால இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கொள்வோம். எங்களுடைய செஷனில் மட்டுமே அதை படிக்க நேரம் கிடைக்குது, எங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை என்பதனால. அப்போ முதலாவது நம்ம தலைப்பு என்ன? நெசவு கைத்தொழிலில் தோன்றிய கைத்தொழில் புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள். நெசவு கைத்தொழிலில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள். 4 மாற்றங்கள் சொல்லித்தரேன். முதலாவது, குடிசை கைத்தொழிலில் இருந்து நெசவு கைத்தொழில் தொழிற்சாலை கைத்தொழிலாக மாறியது. குடிசை கைத்தொழிலாக இருந்த நெசவு கைத்தொழில் தொழிற்சாலை கைத்தொழிலாக மாற்றம் அடைந்தது. விளக்கம் சொல்லியிருக்கிறோம். வீடுகளில் சிறிய அளவில் நடைபெற்று வந்த நெசவு தொழில் பெரிய தொழிற்சாலைகளுக்கு மாறி. 2வது, துணிகளின் விலை குறைந்து சாதாரண மக்களும் தரமான ஆடைகளை பெற முடிந்தது. இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதனால மலிவான உற்பத்தி கிடைச்சது. மலிவான உற்பத்தி, அதுக்கு அப்படி விளக்கம் சொல்றோம். இயந்திரங்களின் பயன்பாட்டினால துணிகளின் விலை குறையுது, சாதாரண மக்களும் தரமான ஆடைகளை பெற முடிந்தது. முதலாவது, வீட்டுக்கு இருந்து தொழிற்சாலை போட்டுது. 2வது, விலை குறைஞ்சதால சாதாரண மக்களும் துணி வாங்கக்கூடியதாக வந்தது. 3வது, நகரமயமாக்கல் தோன்றியது. தொழிற்சாலைகள் அமைக்கப்பட தொழிற்சாலையை சுற்றி மக்கள் குடியேறினார்கள். தொழிலாளர், அவருடைய குடும்பங்கள், அவர்களுக்கு பொருட்களை விற்பதற்கு, உணவு வழங்குவதற்கு வேறு தொழில் செய்பவர்கள், இப்படி தொழிற்சாலைகளை சுற்றி மக்கள் குடியேறியதால் பெரும் நகரங்கள் உருவாகின. அப்படி உருவாகின ஒரு நகரத்துக்கு உதாரணம் சொல்லியிருக்கார், மான்செஸ்டர் நகரம் என்று சொல்லி. அது பரவாயில்லை, அது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நகரமயமாக்கல் ஏற்பட்டது. அடுத்தது, நீராவி ஆற்றலை பயன்படுத்துகின்ற கண்டுபிடிப்பு. ஆரம்பத்தில் நீராற்றலை பயன்படுத்தி நெசவுத்துறையை செய்தாலும் பின்னர் ஜேம்ஸ் வாட் என்பவர் நீராவி இயந்திரத்தை பயன்படுத்திய பிறகு நிலக்கரி அடிப்படையாக கொண்டு அது செயல்படுகிறது. அப்ப நீராவி ஆற்றலை பயன்படுத்தும் கண்டுபிடிப்புகள் தோன்றியமை என்கிற 4 மாற்றம். குடிசை கைத்தொழிலிருந்து தொழிற்சாலைக்கு போகுது, மலிவான உற்பத்தி சாதாரண மக்களும் பெற முடிந்தது, நகரங்கள் தோற்றம் பெற்றது, நீராவி ஆற்றலை பயன்படுத்தும் சந்தர்ப்பம் தோன்றியது. சரியா? இப்போ இந்த அளவோடு நாங்கள் ஒரு இடைவேளையை பெற்றுக்கொண்டு இதுவரைக்கும் கதைச்ச விடயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது தெளிவுபடுத்துவதற்கான உங்களுடைய வினாக்களுக்கு பதிலளிப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். ஆஃப் ரெக்கார்டிங்கில் இருக்கும், நீங்கள் தாராளமாக பேசலாம். உங்களுக்குரிய ஒலிவாங்கிகள் தரப்படும். மைக் தருவோம்.